ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாமா, முக்கியமான ட்ரிபிள் படிச்சிருக்கேன், இசி படிச்சிருக்கேன், சிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் இது வந்து ஒரு டெக்னிக்கல் வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் முக்கியமாக சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க இது ரெலவெண்ட்டான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஐடி ஆஃபீஸர், சிஎம்ஏ, டிஎம்எஸ் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வருது. ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சி இல்லைனா ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேகன்சி ஐடி ஆஃபீஸருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வேகன்சி இருக்காது. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, டிஎம்எஸ், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் இந்த மாதிரியான வேகன்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.